வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த டீட்டெயில் ரிவ்யூ செஷனில் பார்க்க போகிறது இந்தியன் 2ஓட ரிவ்யூ ஆக்சுவலாக. ஸோ இப்போ தான் ஜஸ்ட் நான் தேட்டர்லேருந்து வெளியே வந்திருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் உங்களை மாதிரி நிறைய பேர் உங்களை மாதிரியே லைக் இப்போ ரீசெண்டாக ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இருக்க ரிவ்யூஸை பார்த்துட்டு தான் தேட்டருக்கு போனேன். அண்ட் ரிவ்யூஸ் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் அண்ட் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துருந்துச்சு. அதை மைண்டில் ஓரளவுக்கு வச்சுருந்தேன். பட் ஸ்டில் ஓப்பனாக போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேட்டருக்கு போய் படத்தை பார்க்க போயிருந்தேன். அண்ட் ஜஸ்ட் நவ் கேம் அவுட் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக அதில் ஃபஸ்ட்டு ஒன் லைனாக நான் அதை சொல்லணும் அப்படின்னா, ஆன்லைனில் காட்டின ஒரு ஹேட்ரட், இந்த மூவி காட்டின ஹேட்ரட் அளவுக்கு இது கண்டிப்பாக வேர்ஸ் மூவி இல்லை. அட் த சேம் டைம் இது ஒரு நல்ல மூவியும் கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரிவ்யூ கம்ப்ளீட்டாக என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான சான்சஸ் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக என்னோடய ரிவ்யூ அண்ட் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸே நம்ம போயிடலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு எடுத்துன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை இது சீக்வல்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த சீக்வலுக்கான பேஸ் ஸ்டோரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 96ல் இந்தியன் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஸோ இதுவே ஒரு டெஃபினட்டாக இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ். ஏன் அப்படின்னா அந்த படம் ஒரு கிளாசிக்கலான படம். அந்த நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச படம். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸாக டெஃபினட்டாக இருந்துச்சு. அது இப்போ வந்திருந்தால் ஓடி இருக்குமாங்கிற கதை வேறு ஆக்சுவலாக. ஏன்னா லைக் ஒவ்வொரு பீரியடில் படம் வரும்போது அந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல தான் படம் இருக்கும். போத் இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் இன் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் அதோட பிளாட்டுமே எடுத்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி இருக்க பீப்புளோட மைண்ட் செட் வேறு, அன்றைக்கி இருக்க பீப்புளோட மைண்ட் செட் வேறு, அன்றைக்கி இருக்க ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் வேறு, இன்றைக்கி இருக்க ஸ்டைல் வேறு. ஸோ அந்த இதெல்லாம் லீவிங் தட் அசைட், அன்னைக்கு இருந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ஒரு பேஸாக வச்சு அதோட ஒரு செகண்ட் பார்ட் கண்டினியூஷன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுவே டெஃபினட்டாக இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக த மெயின் லீட் கமல்ஹாசன் தான். ஸோ கமல்ஹாசன் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. லைக் கமலோட ஆக்டிங் எப்போவுமே ஒன் ஆஃப் த ஒரு லெவலுக்கு மேலே தான் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் எப்போ கொடுத்தாலுமே கமலோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே டாப் லெவலில் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கமல் கொடுத்த ரோல் உண்மையிலே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு சீன்ஸ்லையுமே எந்தெந்த சீன்ஸ்லாம், சில சீன்ஸ் டல்லாக இருந்தாலும் அதை எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது கமல்ஹாசனோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ கமலோட பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக இந்த படத்துக்கான பாசிட்டிவ் தான். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். குறிப்பாக சொல்லணுன்னா படத்தோட கேமரா ஒர்க் அண்ட் லைட்டிங், அந்த செட் மேக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் படத்தோட பிஜிஎம், அனிருத்தோட பிஜிஎம் கண்டிப்பாக சொல்லலாம். மோர் தேன் சாங்ஸ், எனக்கு பெருசாக இந்த படத்தோட சாங்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த படத்தோட பிஜிஎம் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அனிருத்தோட பிஜிஎம் அந்த சீன்ஸை, அதுவும் தேட்டரில் இருக்க டால்பி அட்மாஸோட சவுண்ட்ஸில் கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய சீன்ஸை உண்மையிலே எலிவேட் பண்ணுறதுக்கு அனிருத்தோட பிஜிஎம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுச்சு. சாங்ஸ் நல்லா இல்லைனாலும் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான், எனக்கு பிஜிஎம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். அது ஷங்கரோட எல்லா மூவிஸ்லேயுமே கண்டிப்பாக டாப் நாச்சாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் சாங்ஸாக இருக்கட்டும், படத்தோட ஒவ்வொரு சீனோட மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு செட் ப்ராப்பர்ட்டி அவங்க யூஸ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் கேமரா ஆங்கிள்ஸ், லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ டெக்னிக்கலாக அந்த படம் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான மூவி தான். நிறைய பட்ஜெட் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த பட்ஜெட்டை பர்ஃபெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபில்ம் தான். அவங்க அவ்வளோ க்ரௌட்ஸு திரட்டின விஷயங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கேரி ஆன் பண்ண லொக்கேஷன்ஸ், செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே பக்காவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கேலண்டர் சாங்கோட மேக்கிங் உண்மையிலே ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்துச்சு டெஃபினட்டாக. அந்த சாங்கை பற்றி ரிவ்யூ நம்ம இப்போ அப்கமிங்கில் பேசலாம். பட் ஸ்டில் நான் டெக்னிக்கல் வைஸ் தான் அதை சொல்கிறேன். அது ரொம்பவே டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. விஷுவலாகவும் இருக்கும் சரி. எனக்கு பாட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, அது டியூன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் விஷுவல் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. எனக்கு ரிமைண்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஐ படத்தில் லேடியோ சாங் இருந்த மாதிரி சுற்றி எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கிராண்ட் விஷுவல்ஸாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு நல்ல பேஸ் ஸ்டோரியோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகி டெக்னிக்கலாக உள்ள ஸ்ட்ராங்கான ஃபில்மோட இது கண்டினியூ ஆகிறப்ப படத்தோட ஒரு இனிஷியல் ஒரு 15-20 மினிட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக ஷங்கர் படத்தில் வர மாதிரி அதில் பேஸில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது எங்கே அப்படியே அந்த ஸ்டோரி கொண்டு போகப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். படம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. இனிஷியல் ஒரு 15-20 மினிட்ஸ் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு.
அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் பார்த்தோன்னா படத்தில் நிறைய சைட் கேரக்டர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. அண்ட் எல்லாருக்கும் பெருசாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது ஆப்வியஸாக இருக்கிற டைமுக்குள்ளே. பட் கொடுத்த ஒர்க்கில் ஓரளவுக்கு எல்லாருமே டீசெண்டான ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்டுமே படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ப்ரெசன்ஸுமே அங்கங்கே எல்லாருக்குமே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே கரெக்டான அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எல்லாருக்கும் நிறைய பேர் எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் நிறைய நேரம் வருவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்களா எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் எஸ்ஜே சூர்யா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் ரொம்பவே ஒரு ப்ராப்பர் வில்லன் ரோலில் வர மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தவிர எல்லாருமே அவங்கவுங்க ரோலில் பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாசிட்டிவ்ஸ் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வில் டாக் அபவுட் த நெகட்டிவ்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நான் பார்க்குறது படத்தோட லென்த்து. ஜஸ்ட் அபவ் 3 ஹவர்ஸ் நினைக்கிறேன் இந்த படம். அண்ட் இன்றைக்கி டெஃபினட்டாக இன் டுடேஸ் வேர்ல்டு வித் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அண்ட் அதர் ஸ்டெப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு படம் 2.5 ஹவர்ஸ் தாண்டுதுனாலே பீப்புள் ஈஸியாக ரொம்ப போர்ட் ஆகிடுறாங்க, ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது 3 ஹவர்ஸ் இருக்குதுன்னா ரொம்ப டைட்டான ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு 3 ஹவர் மூவியை கண்டிப்பாக ஆடியன்ஸை பார்க்க வைக்க முடியும். ஸோ டெஃபினட்டாக படத்தில் கொஞ்சம் லேக் இருக்குது. அது 3 ஹவர்ஸ் ஆக்சுவலாக ட்ரிம் டவுன் தாராளமாக பண்ண முடியும். ஸோ எடிட்டிங்கில் மேபி இன்னும் கொஞ்சம் பக்காவாக எடிட் பண்ணி அதை குறைச்சிருந்துருக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது மேபி டேரக்டர்ஸோட இன்புட் கண்டிப்பாக இதில் இருக்குது. எடிட்டரை சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா டேரக்டர் எந்த சீன் வைக்க சொல்கிறாங்களோ அதுதான் எடிட்டர் வச்சு ஆகணும். ஸோ ஆப்வியஸாக சின்ன சின்ன சீன்ஸை தாராளமாக ட்ரிம் டவுன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 15-20 ஒரு 25 மினிட்ஸுக்கு மேலே தாராளமாக ட்ரிம் டவுன் பண்ணி இது ஒரு 2.5 ஹவர்ஸ் வேர்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த படம் இன்னுமே கிரிப்பிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி தான் அந்த கேலண்டர் சாங். அந்த சாங் இல்லைனாலும் இந்த படத்தில் இம்பேக்டே கிடையாது. அது எவ்வளோ தூரம் விஷுவலாக நல்லா இருந்துச்சோ அட் த சேம் டைம் அந்த படத்துக்கு கொஞ்சம் கூட அது யூஸ் இல்லை. ஏதாவது ஒரு சாங் எங்கேயாவது யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டு கடைசி வரைக்கும் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டை அப்படியே தூக்கிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அதில் கண்டிப்பாக கட் டவுன் பண்ணிடலாம். அண்ட் படத்தில் ஒரு சேஸ் சீன் இருக்குது அட் தி எண்டு கிளைமேக்ஸை நோக்கி. அந்த சேஸ் சீன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பாக போகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 to 20 மினிட்ஸ் டெஃபினட்டாக அந்த சேஸ் சீன் போகும். சேஸ் சீன் வைக்கலாம். அட் த சேம் டைம் சேஸ் சீன் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும். அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பார்க்குற ஆர்வம் இருக்கும். கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக போக ஆரம்பிச்சிச்சு அந்த சேஸ் சீனை. அதோடு இருக்கும்போது 20 மினிட்ஸுங்கிறது ரொம்பவே பெரிய டைம். அதை ஒரு 10 மினிட்ஸுக்காக கட் டவுன் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் டெஃபினட்டாக. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் பார்த்தா படத்தோட அன்ரியலிஸ்டிக்கான ஃபைட் சீன்ஸ் அண்ட் அன்ரியலிஸ்டிக்கான சீன்ஸ். ஆக்சுவலாக எல்லாருமே அதை இந்தியன் 1ஓட கம்பேர் பண்ணி ஆக்சுவலாக பேசுகிறாங்க. இந்தியன் 1ல் மேக்ஸிமம் டு த மேக்ஸிமம் ஒரு கிரவுண்டடாக ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த படத்தை எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. அதுக்காக பட் ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு தான் நினச்சது, அந்த படத்துலையுமே இந்தியன் கேரக்டரை தவிர பையனாக வர சந்துரு கேரக்டர் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப தேவையில்லாத சீன்ஸாக தான் இருக்கும். சாங்ஸாக இருக்கட்டும், நிறைய சாங்ஸ் இருக்குது அந்த படத்துலையுமே. அந்த படத்தில் தேவையில்லாத சீன்ஸ், காமெடி சீன்ஸ்னு சொல்லிட்டு அந்த படத்தை டைல்யூட் பண்ணுற விஷயங்கள் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி அந்த படம் வந்திருந்தால் அந்தளவுக்கு ஓடி இருக்காது. ஏன்னா பீப்புளோட மைண்ட் செட் மாறிடுச்சு. ஸோ அதை வச்சுட்டு அதில் அப்படிலாம் இருந்துச்சு அப்படிலாம் நான் கம்பேர் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக விரும்பல. பட் இன்றைக்கி இந்த படத்தில் நிறைய அன்ரியலிஸ்டிக்கான சீன்ஸ் இருக்குது. இன் டுடேஸ் வேர்ல்டு ஃபைட் சீன்ஸில் எல்லாருமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அன்ரியலிஸ்டிக்காக நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்குது. அதை ஜஸ்டிஃபை பண்ண டெஃபினட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த வர்ம கலையை வச்சுட்டு ஒரு பர்சனால் இவ்வளோ தூரம் பண்ண முடியும், ஒரு பர்சன் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அட்டாக் பண்ணால் தப்பிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் காமனாக சொல்கிறேன்னா, இப்போ அந்த இந்தியன்கிற கேரக்டரோட ஏஜ் பார்த்திங்கன்னா 100+ ஆப்வியஸாக. ஸோ 100+ இருக்க பர்சன் ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு இருப்பாங்க, அவங்க ஸ்டெமினா எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களால எவ்வளோ தூரம் ஃபைட் பண்ண முடியும்னு ஓரளவுக்கு இருக்குது. வர்மக்கலை தெரிஞ்சாலுமே அவங்க எந்த அளவுக்கு அதை இது பண்ணி அவங்க எஸ்கேப் ஆக முடியும்னு இருக்குது. பட் அதையும் மாரி ஓவர் த டாப்பாக இருக்குது. நிறையா ஃபைட் சீன்ஸை கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கான சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் டவுன் பண்ணியிருந்தாலே இன்னும் கொஞ்சம் படம் கிரிப்பிங்காக இருந்திருக்கும். அண்டு ஒரு நண்பகத்தன்மை கண்டிப்பாக படத்துக்கு இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சமே சீன்ஸ் பார்க்கும்போது சார் இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக அதை என்ன சொல்கிறது, பார்க்கும் போதே நமக்கு நம்பணும். ஒரு சீன் பார்க்கும் போது அதில் சில சீன் இதில் என்ன இது அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு அந்த கதையோட ஒட்டவே முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸுக்கு முன்னாடி, ஃபைட் சீன்ஸ் இல்லைனா ஒரு பர்சனை மர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வர்மக்கலை என்ன, அது பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு டைமும் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறது வந்து கொஞ்சம் வந்து தேவை இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஆப்வியஸாக ஜஸ்டிஃபை பண்ணது கண்டிப்பாக கரெக்டாக. அந்த வர்ம கலையில் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அது நமக்கு தெரியாது, அது படித்தவங்களுக்கு தான் தெரியும். டெஃபினட்டாக அந்த கலையை படித்தவங்களுக்கு தான் தெரியும். மேபி அவங்க சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உண்மையாக இருக்கலாம், அதில் தப்பே கிடையாது டெஃபினட்டாக. பட் அதை உட்காந்து மர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே பண்ணுறதுங்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து டைம் வந்து இங்கே ரன் டைம் கூடிக்கிட்டே போகுது. அந்த சீனை வந்து கிறிஸ்பாக க்ளோஸ் அவுட் பண்ணுறதுக்குள்ளே இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு போகிறனால ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், இல்லை அந்த சீனோட எக்ஸ்டென்ஷன் வந்து இழுத்துட்டே போகுது. ஒரு 5-7 மினிட்ஸுக்கு முடிகிற சீன் வந்து தேவையில்லாமல் 18 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸுக்கு இழுத்துட்டு போகிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அண்ட் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து அந்த வர்மக்கலை வந்து ஒரு பர்சனுக்கு பண்ணால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு காட்டின விஷயங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கும்போது சைல்டிஷாக இருக்குது. மேபி அது உண்மையாக இருக்கலாம். அப்படி தான் மேபி அந்த பர்சன் வந்து அந்த விக்டிம்ஸ் எல்லாம் வந்து அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா இருக்கும். அந்த வர்மக்கலையால் அஃபெக்ட் ஆனால் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா இருக்கும். பட் இன் டுடேஸ் ஆடியன்ஸ் அது பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக சைல்டிஷாக இருந்தனால நிறைய பேர் அதை வந்து சிரிக்கிற சீனாக எடுத்துட்டாங்க. யாருமே ஆக்சுவலாக அது சீரியஸாக எடுத்துருக்கணும். ஒரு பர்சன் வந்து இப்படி வர்மக்கலை வச்சு அட்டாக் பண்ணால் இப்படிலாம் நடக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை சீரியஸாக எடுத்துகிட்டு போன விஷயங்கள்லாம் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி காமெடி மாதிரி அது ஆயிடுச்சு. அது உண்மையாகவே இருந்தாலும் அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதுதான் பிரச்சனை ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து. ஸோ மேபி அது வந்து அவங்க வேறு மாதிரி யோசிச்சுட்டு, இல்லைனா அதை வந்து வேறு மாதிரி அதை க்ளோஸ் அவுட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்திருந்தா கட் டவுன் பண்ணியிருக்கலாம். ஸோ அங்கங்கே சீன்ஸை கட் டவுன் பண்ணிட்டே போயிருந்தாலும் கூட ஈஸியாக போயிருந்திருக்கும். அட் த சேம் டைம் எமோஷ்னல் கனெக்ட் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சில சீன்ஸில் டெஃபினட்டாக ரொம்பவே இருக்குது. அதில் கண்டிப்பாக அதை இல்லைன்னா சொல்லவே முடியாது. பட் நிறைய சீன்ஸில் வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் பண்ணவே முடியல. இந்தியன் 1 நிறைய பேருக்கு எமோஷனலாக நிறைய கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆச்சு. பட் இந்த பார்ட்டில் வந்து அது கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா மேபி நிறைய கேரக்டர்ஸ், நிறைய சீன்ஸ், நிறைய பேக் டு பேக் ஃபைட் சீன்ஸ் அண்ட் ஐ மீன் ஒவ்வொரு கேரக்டர்ஸோட அவங்களோட கான்ஃப்ளிக்ஸ் என்ன, அவங்களோட ஸ்டோரி என்ன, பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டரைசேஷன் அதை வச்சனால சீன்ஸ் கூட நம்மளால் பெருசாக ஒரு கேரக்டர் மேலே ஃபிக்ஸ் பண்ணி அவங்க மேலே நம்ம அனுதாபப்பட முடியல, அவங்க மேலே நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை தவிர லைக் படம் ஓகே, ஒரு ஆவரேஜாக போன ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் நிறைய இடத்துல ஏஆர் ரஹ்மானோட பார்ட் 1 யூஸ் பண்ண பிஜிஎம்ஸ் வந்து நிறைய இதில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டெஃபினெட்லி அ பாசிட்டிவ். கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்தில் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் மிஸ் பண்ணதை வந்து ஏஆர் ரஹ்மான் தான். எல்லாருமே அனிருத்தா எப்படி இந்த படத்தில் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதில் இருக்க பிஜிஎம்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே டக்குன்னு அந்த படம் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. அது வந்து டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக கண்டிப்பாக கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சாங்ஸ் அந்தளவுக்கு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. பட் அனிருத்தா பிஜிஎம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் அங்கங்கே வரும்போது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஒரு சில ரஜினியோட ரெஃபரன்ஸ் அண்ட் ரஜினியோட சிவாஜி படத்தோட ரெஃபரன்ஸ் அங்கங்கே வந்துச்சு. அது பெருசாக படத்துக்கு உதவலாம் இல்லை. பட் மேபி ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து ஆஹா சார் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி காட்டணும்னு நினச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி அதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசுகிற காரணமாக அமைஞ்சிருச்சா அப்படின்னு தெரியல. ஸோ அன்ரியலிஸ்டிக்கான ஃபைட் சீன்ஸ், அன்ரியலிஸ்டிக்கான ஒரு சில சீன்ஸ், எமோஷனலாக கனெக்ட் பண்ண முடியாத சீன்ஸ், ரன் டைம், இதெல்லாம் தான் தேவையில்லாத சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச படத்துக்கு ரொம்பவே நெகட்டிவாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல பிளாட் இருக்குது. ஒரு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்தியன்கிற படத்தோட பேஸ் இருக்குது. அந்த கேரக்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு நல்ல பிளாட்குள்ளே கொண்டு வராங்க. ஐ மீன் இன்றைக்கி இருக்க டேயில் இந்தியன் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. யாரெல்லாம் இந்தியன் பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறாங்க. அதெல்லாம் கரெக்டாக கட் டவுன் பண்ணி கொண்டு போயிருந்தீங்கன்னா பேஸ் பிளாட் நல்லா இருக்குது. அதை இன்னும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருந்தால் மேபி இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கலாம் டெஃபினட்டாக. அது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆனது வந்து 2019 அண்ட் அவுட் ஆஃப் வேரியஸ் ரீசன் ஆஃப்டர் வேரியஸ் ரீசன்ஸ், கோவிட் எல்லாம் அப்புறம் இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கண்டிப்பாக அவுடேட்டட் தான். இதை மேபி அவங்க வந்து ரீகரெக்ட் பண்ணி இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ் ட்ரெண்ட். ஏன்னா ஆஃப்டர் கோவிட் தான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி தான், ஓடிடிஸோட ஆதிக்கம் வந்து நிறைய ஆக மக்கள் ஈஸியாக இங்கிலீஷ் படம் அண்ட் மற்ற மூவிஸ் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருமே வேறு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படத்தில். முன்னாடி நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்ச படங்கள்லாம் இன்றைக்கி எல்லாருமே கழுவி ஊற்றுறாங்க. ஸோ அது அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்போது இன்னும் பெட்டராக இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸுக்கு டியூன் பண்ணுற மாதிரி மேபி படம் வச்சுருந்தால் இந்த படம் ஓடிருக்கலாமோ என்னமோ. ஏன்னா இதே படமே இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தால் இன்றைக்கி ஆஹா ஓஹோன்னு எனக்கு தெரிஞ்சு கொண்டாடிருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தேவையில்லாத சாங்ஸ், தேவையில்லாத ஃபைட் சீன்ஸ் அப்படின்னு போகும்போது கிராண்ட் விஷுவல்ஸ் மட்டும் வச்சு இந்த படத்தை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் யுனானிமஸாக எல்லாருமே அதை சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஒன்றுமில்லை, ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட் இருந்துச்சு, ஓரளவுக்கு டீசெண்டான கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. பட் தேவையில்லாத சாங்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்கிற எலாங்கேட்டடான ஃபைட் சீன்ஸ் அண்ட் எலாங்கேட்டடான அந்த மர்டர் சீன்ஸ், அதுக்கான எக்ஸ்டென்ஷன்
அண்ட் ரன் டைம் 3 hours இருக்கிற ரன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாருக்குமே கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டு தான் இதாக இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப மோசம்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி தான் டெஃபினட்டாக, அதிலலாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா ஜவான் மாதிரி இருக்க படங்கள்லாம் 1000+ crores கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே கொண்டாட தான் செஞ்சாங்க. அதை விட இதெல்லாம் கண்டிப்பாக அது பெட்டரான மூவி. ஏன்னா ஜவான்லாம் இதை விட கிரிஞ்ச் சீன்ஸ்லாம் படத்தில் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு இது மோசம் இல்லை, டெஃபினட்டாக இது அந்தளவுக்கு மோசம் இல்லை. அட் த சேம் டைம் இது நல்ல மூவின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ராப்பர் கமர்ஷியல் மூவி. அண்ட் பீப்புள் இன்றைக்கி வந்து கமர்ஷியல் மூவி கொடுத்தா யாரும் இன்றைக்கி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷங்கர் வந்து அகெயின் டிப்பிக்கல் கமர்ஷியல் மூவி. ஒரு பிரச்சனையை எடுத்து அதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி சாங்ஸு ஃபைட்ஸ்ன்னு ஆட் பண்ணி கொடுத்தா இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. தோ அதை ஒரு சில பேருக்கு அது ஒத்து வரலாம், ஒரு சில ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கலாம், ஒரு சில பீப்புள் ஆஃப்டர் மேபி ஒரு 40+ 50+ இருக்கவங்கலாம் ஓகே நல்ல ஒரு கமர்ஷியல் மூவின்னு நினைக்கலாம். பட் இன்றைக்கி இருக்க யங் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக கிறிஸ்பான ஸ்க்ரீன் ப்ளே, ரியலிஸ்டிக்கான சீன்ஸ், டைட்டான ஸ்க்ரீன் ப்ளே. ஆக்சுவலாக உட்கார வச்சு பார்க்க ஒரு டக்குன்னு ஒரு 2 hours 15 minutesக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்க படமாக இருக்கணும். நல்ல இன்டென்ஸான ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கணும். தேவையில்லாத சாங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த படம் டெஃபினட்டாக நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் அமைஞ்சிச்சு. அட் த சேம் டைம் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி படத்தில் பாசிட்டிவ்ஸ் நிறையவே இருக்குது. டெக்னிக்கலி இது நல்ல ஸ்ட்ராங்கான ஃபிலிம் தான். எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சில கேமரா ஆங்கிள்ஸ்லாம் இப்படிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லி சேஸ் சீன்ஸ்லாம் பண்ணால் அவங்க கேமரா ஆங்கிள்ஸ் மெட்ரோவில் எடுத்து அவங்க கேமரா ஆங்கிள்ஸ்லாம் ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருந்துச்சு. சார் இப்படிலாம் ஆங்கிள்ஸ் வைக்க முடியுமா, இப்படிலாம் லைட்டிங் வைக்க முடியுமா, செட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படிலாம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷங்கர் படத்தில் இருக்கிற எல்லா ஒரு நல்ல பாசிட்டிவ்ஸுமே இந்த படத்தில் டெஃபினட்டாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஒரு வீக்கான ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் அன்ரியலிஸ்டிக்கான சீன்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ் அந்த பிளாட்டை வந்து லெட் டவுன் பண்ணி கீழே இழுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், அந்த என்னோடய ரிவ்யூ மட்டும்தான். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எத்தனை பேருக்கு மேபி நான் நினச்ச விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. டாடா, பை.